எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு காரணம் நமது டைரக்டர் ஜான் கிளாடி அவர்கள் தான். அந்த படத்தில் ஒரு அம்மாவாக என்னை பயங்கரமாக செதுக்கியிருப்பார். என்னென்னா நான் சொல்லுவேன், சார் நான் இது மாதிரி பேசிக்கிட மாட்டேன் சார், இந்த மாதிரி எனக்கு வராது சார். மேடம் நீங்கள் இங்கே விஜய் சேகர் இல்லை, நீங்கள் சரஸ்வதியாக மாறுங்க, சரஸ்வதியாக மாறினா தான் இந்த கேரக்டரை நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு. நமக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். சண்டைக்கோழி 2, ராட்சசி, எங்கே இங்கே போதும், எங்கள் அண்ணா, நிறைய படங்கள் பண்ணாலும் அதில் நான் ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகலை யாருக்கும். நான் வெளியே போனால் கூட எனக்கு ரொம்ப தெரியல என்ன யாருக்கும் வெளியே வந்தேன்னா. ஆனால் இப்போ நம்மளோட ஜான் கிளாடி அவர்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பினால் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு அவர் என்ன இந்த படத்தில் அம்மாவை போடணும்னு சொன்னது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அப்போ நம்பர் வாங்கினாங்க. வாங்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க, மேடம் நான் நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணுவேன், உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 4 இயர்ஸ் கழித்து அவர் படம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அவர் எனக்கு கால் பண்ணி கேட்டார், மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஊரில் இருக்கீங்களா சென்னையில் இருக்கீங்களா? இல்லை நாங்கள் சென்னையில் சாலிகிராமத்தில் இருக்கேன் அப்படின்னு. மேடம் நாங்கள் ஆஃபீஸ் போட்டிருக்கோம், வாங்க நம்ம படத்துக்கு அம்மா கேரக்டருக்கு வாங்க. நான் போனேன். அங்கே போய் ஆடிஷன் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு, மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே பார்க்கும்போது ஒல்லியாக இருந்தீங்க, இப்போ குண்டாயிட்டீங்களே அப்படின்னாரு. நான் 4 வருஷம் கழித்து பார்த்தா குண்டா தானே சார் ஆவேன், நீங்கள் அப்போவே எடுத்துருக்க வேண்டியது தானே படம் அப்படின்னு. இல்லை இப்போ நீங்கள் கொஞ்சம் இளைக்கணும் இந்த படத்துக்காக அப்படின்னாரு. அப்போ என்னோடய குடும்ப சூழ்நிலையினால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு எவ்வளோ நாளையில் இழைச்சிருவீங்க ஜிம்முக்கெல்லாம் போயின்னு கேட்டாங்க. ஒரு 20 டேஸில் கொஞ்சம் இழைச்சிருவேன் சார், ஒரு 5 கிலோ கம்மி பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு குடும்ப சூழ்நிலையினால் என்னால் போக முடியல, ஜிம்முக்கு போக முடியல, இழைக்கலை. அப்புறம் என்ன மேடம் படம் ஆரம்பிக்கணும், முதல் இதே உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் இல்லை நீங்கள் வேறு யாரையாச்சும் பண்ணுறீங்களா அப்படின்னு, நான் அட்வான்ஸ் வேணால் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னேன். அப்புறம் நான் அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி வேறு யாரையா பார்க்கலான்னு சொல்லி நிறைய ஆடிஷன்லாம் வச்சுருக்காங்க. அவருக்கு யாருமே செட் ஆகலை. மேடம் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் நம்ம ஊர் நம்ம ஸ்லாங்கு இதுக்கு இந்த லிங்கத்தோட அம்மா சரஸ்வதிக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க. சரி அவர் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாரு, கண்டிப்பாக நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன இழைக்கிறதுக்காக இங்கே இருந்தால் நீங்கள் இழைச்சிட மாட்டீங்கன்னு சொல்லி நாகர்கோயிலுக்கு இந்த டீம் எல்லோரும் நம்ம சையது தம்பி எல்லோரும் சேர்ந்து அங்கே எங்களை கத்திரன் சார் எல்லோரும் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே எனக்கு 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பி காலையிலே ஸ்கூலில் எஸ்எல்பி ஸ்கூலில் வாக்கிங், அப்புறம் ஜிம்பா கிளாஸு என்னை விடவே இல்லை. ஒரு மாதம் அங்கே போய் ஒரு 10 kg கம்மி பண்ண வச்சுட்டாங்க, இளைக்க வச்சு என்ன அந்த படம் எடுத்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நம்ம நம்மளோட பைரி டீம்னாலும் நம்ம முதல் காரணம் டைரக்டர் சார் தான் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணம். அப்புறம் நம்மளோட பைரி டீமில் நம்ம ஹீரோ எனக்கு மகனாக நடித்தவர், அப்புறம் கவித்திரன் சார், அவங்க நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். ஏன்னா அங்கே ரொம்ப நாள் ஷூட் எடுத்தாங்க நாகர்கோயிலில். அதனால் நாங்கள் எல்லாருமே கடைசியில் முதல்ல கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கல, அதனால் கொஞ்சம் அப்படி இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் எல்லாருமே ஒரே டீமாக ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் இருந்தோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி, ப்ரொடியூசருக்கும் நன்றி, இங்கே வந்திருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே போய் தேட்டரில் படம் பாருங்கள். 23ஆம் தேதி ரிலீஸ். கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். எங்களுக்கு மீடியா நண்பர்கள் எல்லோரும் இந்த படத்தை இன்னும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா
இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டீம் எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த ப்ராஜெக்டில் நான் எப்படி வந்தேன்னா, சையத் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு. ஒரு 7 இயர்ஸாக ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய வாத்தியார் அருள்மொழி சார் இப்போ இல்லை. நான் எப்போவுமே ஒரு ஸ்டேஜ் இருந்தால் அவருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அவர் இல்லைனா எனக்கு சையத் தெரிஞ்சிருக்காரு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் வந்துருக்க முடியாது. அண்ட் ஜான் சார் ரொம்ப நன்றி. சித்ராவாக இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் வசந்த், அப்புறம் எங்கள் டீம் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். அண்ட் நான் துரை சார் பார்த்ததே இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க, சையத் அந்த படத்தில் ப்ரொடியூசர் அப்படியே சொல்லி கூட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த படத்துக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறோன்னா ஒருவேளை ஹீரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த கேள்வி அவங்க முன்னாடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் துரை சார் வந்து அவ்வளோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஜேர்னியாக இந்த படத்தை ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு, இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆனதுக்கு துரை சாருக்கு வந்து நான் எங்கள் டீமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் எது இருந்தாலும் ஜான், அப்புறம் சையத், கவித்ரன் சார்லாம் சொல்லணுன்னா நிஜமாகவே அவர் வந்து எங்கள் எல்லாரையும் கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணும். அவருக்கு கோவமே வராது. சம்டைம்ஸ் நம்ம கூட ஏதாவது டென்ஷனில் இருந்துட்டு சார் என்ன கேட்டேன், சார் என்னம்மா அப்படி தான் அவங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் தினேஷ் அவரை சொல்லியாகணும், நான் சையத் கிட்ட சொல்லுவேன், சக்தி சார் கிட்ட போன ஒரு விஷயம். அண்ட் நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக எஃபர்ட் போட்டிருக்கோம். சார் இன்னைக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹானராக நான் நிஜமாகவே நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகுது, ஒரு பேனரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை விட எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். மீன்ஸ் பைரி அண்ட் அந்த புறா டீமே ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவாக பெருசாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சையத் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ யாருமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஜான் சாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவரோட அந்த படத்தில் எனக்கு பார்க்கும்போது அமலில் பார்க்கும்போது அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து ஒரு புறாவோட லவ்வராக ஒரு விஷயம் இருக்குப்போ எப்படி அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறப்போ எப்படின்னா அவர் எல்லாத்தையும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து 23rd தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் படம் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசில் இருக்கோ அதை அப்படியே சந்தோஷமாக எழுதுங்க. ஸோ வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட் எப்பயுமே. எங்கள் டீம் எல்லாருக்கும் அகெயின் நான் விஷ் பண்ணிக்கலாம். சக்தி சார் ரொம்ப நன்றி, துரை சார் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய டீம் பைரி மூவி டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஜான் கிளாடி அவர்களுக்கும் அண்ட் கேமராமேன் சார் அண்ட் கவித்ரேன் சார் அண்ட் சையத், இவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மூவிக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் 2 தடவை போயிருந்தேன் இந்த மூவிக்கு ஆடிஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் போயிருந்தப்போ மேபி டைரக்டர் சார் என்ன திங்க் பண்ணாருன்னு தெரியல. மறுபடியும் செகண்ட் டைம் கூப்பிட்டு 2 கேரக்டர், சரண்யா அவங்க கேரக்டரும் என் கேரக்டரும் 2 கேரக்டரும் என்னை நடிக்க வச்சு, ஸோ எதுக்கு ஆப்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட். இவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க யாருமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக மூவியில் வந்து எங்கள் காம்பினேஷன் அதிகமாக இருக்கவே இருக்காது. எனக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் காம்பினேஷன் அதிகமாக இருக்கிறதே. அண்ட் இவங்க எல்லாருமே இவ்வளோ ஜோவியலாக ஒரு ஃபேமிலியாக இருந்து எல்லோரும் பழகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பார்த்த உடனே அம்மா வந்து அவங்க பொண்ணை வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் அப்பா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாம் கேரக்டராக இல்லை, எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக இருந்து இந்த மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சக்தி சார். அண்ட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே. பிகாஸ் டைரக்டர்ஸாகட்டும் ஆக்டர்ஸ்க்காகட்டும் 2 பேரில் வந்து யாருக்கு சண்டை போட்டாலும் சஃபர் ஆகிறது அவங்க தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பேஷன்ஸாக இருந்தீங்க நீங்கள். அண்ட் ஹோல் டீம் என்டையர் டீம் வந்து ஐ வுட் லைக் டு கங்க்ராட்ஸ். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நிற்கிறோம், ரொம்ப சஃபர் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சொல்கிறது தான், ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் மூவி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறது தான், எல்லா மூவிக்கும் சொல்கிறது தான். பட் இது மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் பார்த்தா எல்லாருக்குமே எங்களோட பழகுன எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் நிக்கில் சார். தேங்க்யூ. வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
பைரி வந்து எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா சக்தி அண்ணா மூலியமாக தான் அறிமுகமாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பைரின்னு ஒரு படம் பார்த்தேன். 8-10 மாதம் இருக்கும். பைரின்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த படம் வந்துடுச்சு அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வே இருக்கும் அப்படின்ற அளவில் சொன்னார். அதுக்கு ஒரு வாட்டி வந்து சொல்லி விடலை. எப்போல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ, எப்போல்லாம் நாங்கள் வந்து பேசுகிறோமோ, அப்போல்லாம் வந்து பைரியை பற்றின ஒரு பேச்சு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, சரி பைரியில் வேலை பார்த்தவங்க எல்லாம் வந்து புது டீமு, சின்ன பசங்க, அப்படி இல்லைன்னா வந்து சக்தி அண்ணாவோட நண்பர்களாக இருக்கலாமா, அப்படிலாம் இருந்தால் ஏதோ ஒரு வாட்டி பேசலாம், 2 வாட்டி பேசலாம். எல்லா வாட்டியுமே என்னை பார்க்கும்போது மற்றவங்கள சினிமா சார்ந்தவங்க, துறை சார்ந்தவங்கள பார்க்கும்போதெல்லாம் பைரி பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அது முழுக்க வந்து அன்பை தாண்டி, அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையை தாண்டி அது கலை சார்ந்த ஒரு பதிவு. அது பைரி தான் அதை வந்து பண்ணியிருக்கு. அந்த அந்த பதிவு தான் வந்து அவரை வந்து பேச வச்சுக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்தது வந்து பைரி எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும், வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேச வச்சது காரணம் வந்து அந்த படம் தான். அப்புறமா இதே மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும்போது நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து என்னை படம் பார்க்க கூப்பிட்டாங்க. சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது படம் பார்த்து 10 நாள் ஆயிடுச்சு. இன்னும் வந்து எனக்கு வந்து அந்த படத்தோட அதிர்வு வந்து போகல. அந்த படம் அந்த தாக்கம் வந்து சமீபத்தில் நம்ம படம் பார்த்தேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெஷ் ஷோ முடிஞ்சோடனே உணர்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்துங்க. இப்போ இயக்குனர் பேசும்போது ரொம்ப வெகுளியாக பேசினார். ஆனால் படம் பார்க்கும்போது அது அப்படி இருக்காது. அவரோட கிராஃப்டில் வந்து அவரோட கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அசாத்தியமாக இருக்கும். ஒரு ஃப்ரேம்னா அந்த ஃப்ரேம்குள்ளே என்ன கம்போஸ் பண்ணணும், அந்த ஃப்ரேமில் இருக்கிற எல்லா நடிகர்களுமே வந்து நடிக்கிறாங்க. அந்த ஃப்ரேமில் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஃப்ட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு அசாத்தியமாக இருக்கும். இந்த பைரியில் வந்து ஒரு ஃப்ரேமே வந்து பேசும், ஒரு ஃப்ரேமே வந்து நடிக்கும். ஒரு ஃப்ரேம்லேயுமே வந்து கலை இயக்குனர் வந்து யாருன்னு தெரில, அவர் வந்து அவர் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவரோட வேலை, இயக்குனர் வந்து அவர்கிட்ட வாங்கின வேலை, அந்த வாழ்வியலை காட்டினது, இதெல்லாமே வந்து ரொம்ப அசாத்தியமாக இருந்தது. குறிப்பாக வந்து இயக்குனர் சொன்னார்ல, சின்ன வயசுலேருந்து நான் புறா வளர்க்குறத பார்க்குறேன், அதை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், அது வந்து ஒரு ஆவணமாக பதிவு பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஒரு காட்சி மொழியில் வந்து பதிவு பண்ணலாம். ஆனால் அது சினிமாவாக மாற்றுறது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவு. அது வந்து கலை சார்ந்த அறிவு. அதை வந்து எல்லாராலையெல்லாம் பண்ண முடியாது. நம்மளும் எவ்வளோ பார்க்குறோம், எல்லாருமே எவ்வளோ பார்க்குறாங்க, 100கணக்கான படங்கள் வருது. ஆனால் அது எல்லாமே வந்து சினிமாவாக, கலையாக, உணர்வுகளாக வந்து அதெல்லாம் மாறாது. அது மாறணும் அப்படின்னா அந்த இயக்குனரோட அந்த சினிமா தொழில் சார்ந்த அறிவு வந்து எந்த அளவுக்கு வந்து மேன்மையாக இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு புறா சண்டை, புறா பந்தயம் அப்படின்னு வந்து கணக்க முடியல. அந்த புறா பந்தயத்துக்குள்ளே இருக்கிற மாந்தர்களோட உணர்வு வந்து ரொம்ப தீவிரமாக பேசுது. அந்த சமூகத்தை வந்து ரொம்ப வந்து அழுத்தமாக வந்து பேசுது. இப்போ புறா பந்தயத்தால் வந்து ஒரு தலைமுறையாக வளர்ந்து வரவங்க வந்து அவன் பையன் வந்து அதாவது அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து போராடுறாங்க. அது வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு விஷயமா வந்து அவர் வந்து கையாளுறார். இது வந்து அப்படியே தொடரக்கூடாது, என் பையனும் எதுக்கு வந்து இதிலேயே போய் கெட்டு போகணும், அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு உணர்வு போராட்டம், அதுக்கு நடுவில் இருக்கிற வந்து அரசியல் பிரச்சனை, ஜாதி, மதம், இனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட அடுக்குகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க. ரொம்ப வந்து பெரிய ஒரு பார்வை. இது ஒரு சின்னதாக வந்து ஒரு சண்டை படம், வைலன்ஸ் எல்லா படத்துலையுமே வந்து வைலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வன்முறைகள் இல்லாத படமே இல்லை இப்போது. ஆனால் அதுக்கு எல்லாமே அர்த்தம் கிடையாது. இப்போ பைரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வெட்டுறான், குத்துறான். ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து காரணம் இருக்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் வந்து அப்படியே தொடர்பு இருக்குது. இவன் ஏன் வெட்டுறான், இந்த கேரக்டர் வந்து இப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த கேரக்டர் ஏன் இப்படி நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமே வந்து பேசுது. அந்தளவுக்கு ஆழமாக இருக்குது. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்தது. சென்னையை பொறுத்தவரை வந்து புதுப்பேட்டை தான் வந்து ஒரு அந்த வாழ்வியலை, அந்த ரவுடிகள் கலாச்சாரத்தை வந்து ரொம்ப தீவிரமாக பேசுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா வந்து ஆடுகளம்னு ஒன்று வந்தது. அது மாதிரி தென் மாவட்டத்துக்கு வந்து பைரியை வந்து நம்மளால் வந்து தவிர்க்கவே முடியாது.
இன்னமும் சொல்லணும் அப்படின்னா புதுப்பேட்டை, ஆடுகளம், வடை சென்னை இதெல்லாத்தையும் கடந்த ஒரு படி மேலே தான் வந்து பைரி இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா புதுப்பேட்டையோ ஆடுகளமோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய தயாரிப்பு, பெரிய இயக்குனர், பெரிய நடிகர்கள். அந்த படத்தை அவங்க ரொம்ப சொகுசாக கம்ஃபர்டபுளாக ஆகிட்டு பண்ணுறாங்க. பட் இந்த டீம் வந்து அந்த மாதிரியான ஒரு பதிவை முதல் முயற்சியிலே பண்ணுறாங்க, ரொம்ப ஆழமாக பண்ணுறாங்க. அந்த வாழ்வியலை வந்து இவ்வளோ ராவாக பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, 1000ல் ஒரு படம் வரும், 500ல் ஒரு படம் வரும், அப்படி தான் வரும். இந்த வருஷத்தில் மிகப்பெரிய சம்பவம் வந்து பைரி தான். பைரி நிறையா படம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா படங்கள் வரலாம். ஆனால் 2024 வந்து பைரி விட்டுட்டு நீங்கள் வந்து சொல்ல முடியாது. நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து பைரியை தவிர்த்துட்டு இந்த வருஷத்தோட படங்களை வந்து நம்மளால் பேச முடியாது. பைரி வந்து அதில் கண்டிப்பாக இடம் பிடிக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி சின்ன படம் பெரிய பசம் அப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்னை பொறுத்தவரை வந்து ப்ரெஷ் ஷோ பத்திரிகையாளர்கள் பார்க்குறதுல தான் பார்த்தோன்னே அது சின்ன படமோ பெரிய படமான்னு மாறிடும். பெரிய படங்கள் எல்லாம் சின்ன படங்கள் ஆகிடும், சின்ன படங்கள் எல்லாம் பெரிய படம் ஆகிடும். ப்ரெஷ் ஷோ முடிஞ்சிச்சு அப்படின்னா பைரி வந்து அதுதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்தும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு வந்து ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குது. படக்குழு எல்லாருக்குமே வந்து நன்றிங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான படங்களை வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி. சரி, பொண்ணு பண்ணி இப்போ அவர் சரி, அவர் அப்படி தான் ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெறுது. ஸோ அதுக்கு வசந்த், ஸோ அவன் வந்து சான்ஸே இல்லை. இதுக்கு நடுவில் இந்த பைரி படம் ஏன் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டான். அவன் பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். நிறைய விஷயங்கள் இழந்துட்டான். ஸோ அவனுக்கு வந்து இந்த பைரி வந்து ஒரு பெரிய வெற்றி, பொருளாதார வெற்றியை, ஒரு அங்கீகாரத்தை அவனுக்கு கொடுக்கணும். நிறைய நல்ல படங்கள் பண்ணக்கூடிய அவ்வளோ டேலண்டான ஒருத்தன். ஸோ அவன் வந்து அவ்வளோ சின்சியரான, எங்கே தொங்கிட்டு இருப்பானே தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஃப்ரேமிங் அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்கான். படம் ஃபுல்லாக அவ்வளோ உழைப்பு இருக்கு அவனோடது. எங்கே நிற்பான், என்ன பண்ணுவான், எது மேலே நிற்பான் அப்படிங்கலாம் தெரியும். ஒரு ஷார்ட் வரும் ஆக்சுவலாக அது படத்தில். நான் பைக்கில் வந்து அவ்வளோ ஸ்பீடாக நான் எண்டில் வரும் இல்லையா, அந்த ஷாட் வந்து ரொம்ப லைவாக எடுத்த ஷாட் அது. அதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக நான் வருவேன், அதை விட ஸ்பீடாக இவன் வரணும், அவன் வரணும். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுனால வரன்னு பேசிகிட்டு இருக்கேன், அது ஒன்றும் இல்லை. ஸோ அதனால அவன் அப்படி ஓடி வந்துட்டு இருப்பான். அவ்வளோ எஃபர்ட் இருக்கும் அவனோட எஃபர்ட்டு. ஸோ அவன் வந்து இந்த படம் மூலிமா அவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், அவனுக்கு நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். நிறைய டேலண்ட் உள்ள ஒருத்தன். சத்தியமாக அவன் ரொம்ப பெருசாக ஜெயிப்பான்னு நம்புகிறேன். நன்றிடா. சதீஷ் சான்ஸே இல்லை. இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து உண்மையாக சொல்கிறேன், நல்ல உள்ளங்களால் நிறைந்த ஒரு மேடையாக தான் இது இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாருமே அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக இருக்கக்கூடிய, பாசிட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடிய அவ்வளோ ஆட்கள். ஸோ அவங்களா மேடைகளில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்பாக எனக்கு தோணுது. சதீஷ் அவன் வந்து எடிட்டர் மட்டும் இல்லை, இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்சோ. அவன் வந்து இந்த படத்தோட அசிஸ்டன்ட் கூட. ஸ்பாட்டில் அவ்வளோ விஷயங்கள் அவனும் ஓடி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது. எங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 படத்துக்கான ஃபுட்டேஜ் நினைக்கிறேன், 4 படத்துக்கான ஃபுட்டேஜ். நான் கொஞ்சம் கம்மியாக சொன்னேன், நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ எஃபர்ட் இருக்குது அவனோட. அவ்வளோ எடிட் மட்டுமே இன்னைக்கு வரைக்குமே அந்த படத்துக்கு டே நைட்டாக அவன் சொன்ன மாதிரி தான். உண்மையாக வந்து ஒய்ஃபெல்லாம் கொஞ்சம் விட்டு தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பைரிக்குள்ள அவ்வளோ எந்த நேரத்தில் எங்கே என்ன கேட்டாலும் இவனுக்கு இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, ரொம்ப சரியில்லை. சிஸ்டர் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. ஸோ ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயே இது படம் ரிலீஸ் இருக்குடா, வேணும்டா வாடா அப்படின்னு சொல்லும்போது வந்து அவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷன்ல எங்கள் கூட டே நைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சோல் வந்து சதீஷ். ஸோ அவனும் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு மோர் தென் 10-15 இயர்ஸாக ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு எடிட்டர். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கும் ஒரு நல்ல ரெக்கக்னேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக வரணும். மொத்த டீமாகவே இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன் வந்து எல்லார் மத்தியிலையும் வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ சதீஷ். உன்னோட உழைப்பு வந்து இந்த பைரியில் வந்து ரொம்ப பெருசு. சேகர் வந்து விஎஃப்எக்ஸ். நிறைய சின்ன சண்டைகள்லாம் எனக்கும் சேகருக்கு இருக்குது ஆக்சுவலாக. நாங்கள் முன்னாடி இருந்தே நண்பர்கள், நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிமில் இருந்து ரொம்ப முன்னாடி இருந்தே நண்பர்கள். ஸோ சேகர் வந்து இந்த படத்தில் சிஜியில் வந்து உண்மையாக சொல்லணும்னா இந்த ஒரு நாங்கள் பண்ணியிருக்கிறது உண்மையாக சின்ன படம்லாம் கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன், நாங்கள் எல்லாம் புதுசு தான், நாங்கள் எல்லா டீமும் எல்லாருமே புதுசு தான்.
ஆனால் அவ்வளோ பேரும் பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு பண்ணக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் எனக்கு பண்ணியிருக்காங்க. அந்த அவ்வளோ விஷயங்களும் நாங்கள் அறிமுகம் தான் இருக்கோம், அவ்வளோதான். நாங்கள் வந்து சின்னது பெருசுங்கிறது இல்லை, எங்களுக்கு இது அறிமுகம். ஆனால் இந்த படம் வந்து உண்மையாக ரொம்ப பெரிய படம். நீங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது தெரியும், எல்லாமே ரொம்ப பெரிய படம். ஸோ இந்த படத்தில் அவரோட உழைப்பு வந்து சிஜிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பெரிய சப்போர்ட், மாரல் சப்போர்ட் எங்களுக்கு வந்து சேகர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஸோ அடுத்து வந்து கேட்டின் ஸ்டுடியோஸ் வந்து ஸ்ரீராம் அவர் எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் சொல்லலை, ஒரு படத்துக்கான உழைப்பு தவிர 4 படத்துக்கான உழைப்பு தான் நாங்கள் திரும்ப பண்ணிட்டு இருந்தோம். அந்த எதுலேயுமே முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு எப்போ என்ன அவுட்டு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் வந்து ஸ்ரீராம். ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக டெக்னீஷியனாக எங்களுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ராஜா பிரதர் எங்கே இருக்கீங்க? அவர் மேடையில் இல்லைன்னு நினைக்கிறேன். ராஜா பிரதர். ஸோ சவுண்ட் எஃபெக்ட் ராஜா பிரதர். ஸோ தேங்க்யூ பிரதர். உங்களுக்கு பெரிய ஏன்னா டீமாக பெரிய சப்போர்ட் உங்களோடது. ரொம்ப ரொம்ப நன்றி. சவுண்ட் எஃபெக்ட் சதீஷ் பிரதர். ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக. ஸோ இவங்கெல்லாம் டெக்னீஷியனாக பெரிய சப்போர்ட் எனக்கு. சாரி, ரொம்ப சாரி, நம்ம சுத்தமாக மறந்துட்டேன். எங்களுக்கு ரொம்ப சாரி. அவரோட ஒர்க் ரொம்ப பெருசு. சவுண்ட் டிசைன் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி, மறந்துட்டேன். சாரி எல்லாரும், நான் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப ஏக்கமான ஸ்டேஜ் இது, அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ராஜா சரி, கூச்ச போகிறாரு. ஸோ அடுத்து எஸ்எஃப்எக்ஸ் சதீஷ் அவங்க. ஸோ அவங்களும் வந்து சவுண்ட் எஃபெக்டாக நாங்கள் எல்லாமே ரிப்பீட் ஒர்க்கு தான் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயுமே முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அந்த எஸ்எஃப்எக்ஸ் சதீஷ் பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து வந்து எங்களோட ஃபைட் மாஸ்டர் விக்கி மாஸ்டர். ஸோ எங்கள் லைவான ஃபைட்டு தான், நிறைய அடிகள் பட்டிருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. எல்லாத்துக்குமே வந்து பெரிய சப்போர்ட்டாக பண்ணது வந்து விக்கி மாஸ்டர். ஸோ தேங்க்யூ விக்கி மாஸ்டர். அதுக்கு என்னோட நண்பர் ஸ்ரீகிரிஸ். ஸோ அவர் வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வில்லு பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஒரு மூவெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நாங்கள் ரொம்ப கால நண்பர்கள் தான், ரொம்ப ஆரம்பத்துலேருந்து நண்பர்கள் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ, நீங்கள் உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இந்த படத்துக்கு. ஸோ அடுத்து வந்து ஆர்ட் டைரக்டர் அனீஸ். ஆக்சுவலாக அவன் வரல, இன்னைக்கு வரல. அவன் வரல. அவன் வந்து என்ன கேட்டாலும் அந்த கையெல்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன கேட்டாலும் வந்து அடுத்த நிமிஷத்தில் வந்து அவன் ரெடி பண்ணி கொடுத்துருவான். எங்கே போவான் என்ன போனான்னு தெரியாது, அடுத்த நிமிஷத்தில் சரசரன்னு பண்ணி கொடுத்து அதை செட் பண்ணி கொடுத்துருவான். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக சில பிளான் இருக்கும், அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகும் இல்லை, அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பிளான்ஸ் இருக்கும், அந்த பிளான் திடீர்னு கொலாப்ஸ் ஆகும், வேற ஒரு பிளான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒன்று தேவைப்படும், அதை சொன்னோன்னா அடுத்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவான். அனீஸ், தேங்க்யூ அனீஸ், இன்னைக்கு நீ வரல, மிஸ் யூ ஆல். அடுத்து வந்து சொல்லிட்டேன் ராஜா, சொல்கிறேன் அதை ஒன்று அடுத்து. ஸோ அடுத்து நான் நடித்த நடிகர் டெக்னீஷியன் இவங்க எல்லாருமே. இன்னும் சில நடிகர்கள் இருக்காங்க, நான் அவங்கள வந்து ஆக்சுவலாக மேடையில் இல்லை, நான் அவங்கள மேடையில் கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இங்கே வந்து சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த படம் இது முடியாது, நடக்காது அப்படிங்கிற நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் தான் நிறைய உண்டு. ஆனால் இந்த படம் நடக்கும், சையதனும் ஜானனும் ஏதாவது பண்ணிவிடுவாங்க, கண்டிப்பாக இந்த படத்தை விட மாட்டாங்கன்னு நம்பினது என் கூட நண்பர்கள் நடித்த அந்த டீம். உங்கள் எல்லோரும் நான் மேடையில் ஏற்றி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாங்க. விஷ்ணு, ஆண்டோ, சுரேஷ், நட்ராஜ், லாரன்ஸ், நீங்கள் தயவுசெய்து இவங்கெல்லாம் பார்க்கணும். எங்கள் கூட அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு நண்பர்கள். காளிதாஸ், சார்லஸ், இன்னும் யார் இருக்கா? சத்யா, மகேஷ், மணி பிரதர், மகேஷ், மணி பிரதர். ஓகே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பக்கபலமாக பெரிய நம்பிக்கையோட எங்கள் கூட காத்திருந்தாங்க. ஸோ இந்த காத்திருப்புக்கு இவங்க எல்லாத்துக்குமே நிறைய நல்லது நடக்கணும். தேங்க்யூ. வணக்கம். ஸ்டேஜில் எல்லோரும் நிறைய பேர் பேசினாங்க. பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து ஒரு முக்கிய அடையாளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கு பைரி ஒரு அடையாளமாக மாறணுங்கிறது தான் என்னோட இது. நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை, என்னை நம்புங்க, நிச்சயமாக இது சாதாரணமான படம் இல்லை. இந்த வருஷத்தோட கடைசியில் இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள்
நீங்கள் உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க. எழுதும்போது பைரியோட பேர் நிச்சயமாக அதில் இருக்கும். இது வந்து என்னோட நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம், அந்த படத்தை ஆத்மார்த்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கலைஞர்கள், டெக்னீஷியன், டீமு, கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு 40லேருந்து 50 பேர் இருப்பாங்க. அந்த 40லேருந்து 50 பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது. இது வந்து பெரிய பெரிய படங்களில் பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு புடைக்க ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பார், பக்கத்தில் ஒரு அம்மா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி கிடையாது. இது அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம் மிகச்சிறந்த படமாக ஆகச்சிறந்த படமாக நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார். எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் வந்து 15 வருஷமாக கஷ்டப்பட்டோம். இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும் இது எல்லாரும் சொல்கிறது தான். 15 வருஷம் கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது. ஆனால் 15 வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொண்டாடும். பைரிங்கிற ஒரு படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. பைரி வெற்றி படம் இல்லை, மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு ஒரு சில படங்கள் தான் வந்து அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்கும், தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியாக தெரியும். நிறைய டைம் ஆகிடுச்சு, நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவெல்லாம் மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும். ஒரு குழு முயற்சி, அந்த படத்து மேலே ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிகேஷன், ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து பைரியாக தான் இருக்கும். ப்ரிவியூவுக்கு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து பைரியாக தான் இருக்கும். என்னோட ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும், இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படிங்கிறதான் தெரியாது. அதுக்கு முழு தகுதி உள்ள படம். அந்த இயக்குனர் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காரு. அதை தாண்டி அவர் அதில் வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு. அந்த நடிகர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர் தான் இயக்குனர்னு தெரியல. நான் அவரை ஃபாலோ பண்ணேன். யார் அது இந்த மாதிரி இயல்பாக ஒருத்தர் நடிக்கிறாரு? சையது, புதுமுக நடிகர், ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய, பெரிய நடிகர் மெனக்கண்டு நடிக்க வேண்டிய, உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கண்டு நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இதில் பண்ணியிருந்த பண்ணையார் கேரக்டராக இருக்கட்டும், அந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், அம்மா கேரக்டராக இருக்கட்டும், சரண்யா ஹீரோயின், இது வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியாக பளிச்சுன்னு இருக்கும். இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பைரியிலேருந்து ஒருத்தங்களை எடுக்க முடியும், பிக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ஒரு 15 வருஷம் சிரமப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன், இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க. அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. நம்ம தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சார். அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்லேருந்து என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த படத்தை ஜான் கிளேடி இப்போ இந்த படம் பண்ணிட்டார். ஒருவேளை ஒரு 2 படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போய் நின்றுருக்கும். இதில் உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தால் எல்லாரும் போய் நின்றுருக்கும். இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தியேட்டருக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ளே வந்தால் படம் பம்பரிட்டு. அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம், வேற எதுவுமே சான்ஸ் கிடையாது, பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான். நல்லா இல்லாத படத்துக்கு, சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் உங்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் வந்ததில்லை. பைரி படத்துக்கு உங்கள்கிட்டேருந்து வரக்கூடிய, உங்கள் பேனாவிலேருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம். ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை அங்கேருந்து இங்கே போடுறார். ஒரு நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு. அந்த பணம்
ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகி நிற்கிது. அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்லை. ஏதோ ஒரு அமௌண்ட்டில் நான் அந்த தொழிலில் படம் போட்டேன், இந்த நான் போட்ட பணத்தில் வந்து ஒரு 70% வந்துருச்சு, 80%. இது வந்து ஒரு சிலை மாதிரி தான். அது சிலை வடிவமைக்கும் போது கண்ணு காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது சிலை, இல்லாட்டினா சிலை இல்லை. ஒரு சிலையாக வடித்து வச்சுருக்கார் ஜான் கிளேடி. எனக்கு பெருமையான இப்போ நான் போன வருஷத்தில் வந்து நான் சொல்லும் போதே சொன்னேன், எனக்கு யாத்திசை வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு. பைரி எனக்கு பெருமையான படம், தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கொடுங்க. அத்தனை பேருக்கும் நன்றி. நான் தனித்தனியாக யாரையும் மென்ஷன் பண்ண முடியலை. அந்த அன்பின் வானம் அழகை எழுதின லிரிக்கிஸ்டாக இருக்கட்டும், முத்துக்குமார் சாராக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணணுன்னா தனித்தனியாக அதுக்கான நேர அவகாசம் இல்லை. இந்திய சினிமாவின் மிகப்பெரிய PRO நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.